வணக்கம் வெண்பெரிய யூடியூப் நண்பர்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே வந்து சேரும். நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மஸ்ட்டாக ஜாயின் பண்ணிங்க. டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணி வைக்கிறோம். ஓகே, வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி மேட்ச் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் நம்ம லாஸ்ட் மேட்ச் வீடியோ கொடுத்துருந்த விஷயம், நடந்த விஷயங்கள் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ எக்ஸைட்டப்பாக கூட நம்ம குரூப் பிளேயில் கூட நம்ம கொஞ்சம் எல்எஸ்சி சைடு டீம் கொடுத்துருந்தோம். ஸோ அந்த மாதிரி எடுத்திருந்தோம். ஸோ அது மிஸ் ஆகிருந்தது. நேற்று மேட்ச்சு நம்ம குரூப் பிளேக்கு ஃப்ளாப் தான். பட் இந்த சைடு எடுக்கும், அதாவது 2 சைடுமே டீமை மேக் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ குரூப் பிளேயில் ஸோ அப்படி இந்த சைடு எடுத்திருந்தா யூடியூப் மெம்பர்ஸில் குரூப் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, பெய்டு குரூப்பில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, ரெண்டுலேயுமே இந்த சைடு வரும்போது உங்களுக்கு ஆப்ஷனபிள் ஆட்டோமேட்டிக்காக இந்த 2-3 பிளேயர்ஸ், ஏன்னா கீழே இருக்கிற பிளேயர்ஸில் தான் நம்ம கேப்டன்சி அப்படிங்கிறது கொடுத்துருந்தோம். ஸோ அது புரிஞ்சிருக்கும். ஸோ அவங்களுக்கு மட்டும் புரியும். ஸோ அந்த ஒரு விஷயம் நடந்திருந்தது. ஸோ ப்ளஸ் லைவில் நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ லாஸ்ட் மேட்ச் என்ன விஷயம் நடந்திருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிட்டத்தட்ட 2 பிளேயருக்கு தான் வாய்ப்பு இருக்கும் 9 கிரெடிட்டில் அப்படின்னு சொல்லியிருந்தோம். மேட்சஸோட மூவிங் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த பாயிண்ட்ஸ், அதாவது பேட் கமின்ஸோட பாயிண்ட்டோ ராகுலோட பாயிண்ட்டோ ட்ரீம் டீம் வர அளவுக்கு இல்லை. ஓகே, நமக்கு கணக்கு ட்ரீம் டீமில் வந்த அந்த பிளேயர்ஸ் அப்படிங்கிறது தான். ஸோ அது கண்டிப்பாக அதுதான் பேஸ் பண்ணணும். அதை பேஸ் பண்ணி தான் அடுத்த மேட்ச்க்கு எடுக்க முடியும். சரிங்களா? ஸோ என்ன தான் பாயிண்ட்டு 10 பாயிண்ட்டு 12 பாயிண்ட்டு இதெல்லாமே ட்ரீம் டீமுக்குள்ளே வந்திருந்தா கூட, ஸோ அது கண்டிப்பாக அடுத்தடுத்த மேட்ச்சில் அதை எஃபெக்டிவ் பண்ணும் அப்படிங்கிறது உண்மை. ஏன்னா மற்ற உமன்ஸ் மேட்ச்லாம் அதை ஃபாலோ பண்ணுறோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வெறும் 4 பாயிண்டில் இருந்தவங்களை தாண்டி 4 பாயிண்ட் மட்டும் கணக்கு இல்லாமல் ஒரு 6 பாயிண்ட் 5 பாயிண்ட் ஒரு ரன் அடித்து ட்ரீம் டீம் வந்தவங்களாம் கணக்கில் வச்சு எடுக்கும்போது தான் கரெக்டாக வந்திருக்கு. ஸோ அதனால் இந்த மேட்ச்சுக்கு நீங்கள் ஒரு வேளை இந்த மேட்ச் எப்படி கால்குலேஷன் பண்ணிக்கிறது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, அப்படி யோசிக்க வேண்டாம். உங்களுக்கு அந்த 10 பாயிண்ட் எடுத்தவங்க தான் ட்ரீம் டீம் வந்திருக்காங்க. இப்போ சிங்கு, அகமது இவங்கெல்லாம் ரொம்ப லோயஸ்ட் பாயிண்ட் ஆல்ரவுண்டரில் இருந்தவங்களாம். ஸோ அதுவுமே ஒரு கணக்கு தான். ஸோ அவங்களையும் கணக்கில் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த மேட்ச்சுக்கு எடுக்கிறதுக்கு உங்களுக்கு சௌகரியமாக இருக்கும். சரிங்களா? அப்படி தான் எடுத்துக்கணும். இப்போ 9 கிரெடிட்டில் நம்ம சொன்ன விஷயம் நேற்று நடக்கலை. சரிங்களா? 2 பிளேயர் அப்படின்னா இங்கே 3 பிளேயர் வந்துருந்துச்சு. இதில் என்னென்னா ராகுல் மிஸ் பண்ணியிருந்தால் ஓகே, பட் ஒரு இன்னிங்ஸில் அப்படின்னு எடுக்க போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ராகுல் பேட் கமின்ஸ் எடுத்து டிராவிஸ் ஹெட்டை மிஸ் பண்ணுற மாதிரி வரும், அல்லது டிராவிஸ் ஹெட் கிளாஸன் எடுத்து பேட் கமின்ஸ் ராகுல் மிஸ் பண்ணுற மாதிரி தான் பண்ணியிருப்பீங்க. ஸோ இது நம்ம சொன்ன விஷயந்தான். இந்த 9 கிரெடிட்டில் ஃபில்டர் பண்ணுற விஷயம் ஒரு மேட்ச் மிஸ் ஆகும். ஸோ திரும்பவும் உள்ளே நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அதை அப்படி எடுத்துக்கணும். அப்படி தான் நடந்துகிட்ருக்கு. ஸோ அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ அங்கே மைனஸ். அதுக்கப்புறம் லோ கிரெடிட் பிளேயர்ஸை நம்ம நேற்று இருந்த கணக்குப்படி புதுசாக வந்த பிளேயர்ஸ் எல்லாம் நிறைய மாற்றத்தை கொண்டு வந்தாங்க. இருந்தால் கூட அங்கே 2 பிளேயருக்கு மேலே நீங்கள் ட்ரை பண்ணிக்க மாட்டீங்க. அகமது, சிங்கு, பட்டோனி அப்படின்னு சொல்லி ஒரு 3 பிளேயர் உள்ளே வந்திருந்தாங்க. சரிங்களா? ஆக்சுவலாக நம்ம 2 பேர்த்துக்கு மேலே எடுத்துருக்க மாட்டோம். இங்கே பட்டோனி, சிங்கு, அகமது, ஒரு பட்டோனி அகமதுன்னு எடுத்திருந்தால் கூட சிங்கை நம்ம எடுத்துருக்க மாட்டோம். ஸோ இந்த மாதிரியான ஒரு மேட்சாக இருந்துச்சு. ஓகே, அதுக்கப்புறம் அதிகமான பிளேயர்ஸ் இருந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7.5. ஸோ அங்கே வேணால் அந்த பிளேயர்ஸ் கரெக்டாக வந்திருந்தது. ஸோ அது எப்படி கணக்கு பார்த்துருந்தாலும் நேற்று மேட்ச்சுக்கு ஒருவேளை நீங்கள் எஸ்ஆர்ஹெச் பக்கம் டீமை மேக் பண்ணியிருந்தால் கூட மேக்ஸிமம் அப்படி தான் பண்ணியிருப்பீங்க. நம்ம குரூப் பிளேயில் நம்ம கொடுத்தது மட்டும்தான் ஒரு சாய்ஸ் எல்எஸ்சி பக்கம் இருந்துச்சு அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி டெமோ டீம் ஒன்று கொடுத்துருந்தோம். ஓகேங்களா? ஒரு டீம் 2 டீம் தான் நம்ம கொடுக்கறது. இந்த சைடு எப்படி பண்ணணுங்கிறத நம்ம சொல்லுவோம், அவ்வளோதான். சரிங்களா? ஸோ அந்த விஷயம் நடந்தது. 7.5 கிரெடிட்டில் பிளேயர்ஸ் அதிகமாக வர்ற விஷயம் ஓகே. லோ கிரெடிட்டில் பிளேயர்ஸ் அதிகமாக வந்திருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு மேட்சாக இருந்தது. அன்வான்ட் மேட்ச் தான். ஐபிஎல்லில் ஒரு 2 மேட்ச் 3 மேட்ச் இந்த மாதிரி நடக்கும். ஓப்பனர்ஸே நின்று கொடுக்குற மாதிரி. இந்த சீசனில் இது வரைக்கும் நடக்கலை. நேற்று மேட்ச் நடக்குங்கிறத நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியல. ஸோ ஆன் டைமில் கூட. ஸோ யூடியூப்பில் வீடியோ போடும்போது கண்டிப்பாக இது சாத்தியம் இல்லை. ஆன் டைமில் ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தால் குரூப்புக்கு கொடுப்போம். ஸோ அதுவுமே நேற்று மிஸ் பண்ணிட்டோம். ஸோ அதை எஸ்ஆர்ஹெச் சைடு யோசிச்சிருந்தால் பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி சில நேரங்களில் மிஸ் ஆக செய்யும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவங்களுக்கான விடயமாகவும் குரூப் பிளேயில் இருக்கிறவங்களுக்கான விடயமாகவும் இது கொடுத்தாச்சு. ஓகே, இன்றைக்கி மேட்ச்சுக்கு வரலாம். சரிங்களா? இப்போது எப்படி இருக்கும், நிறைய கன்ஃபியூஸ் வரும். அப்போ நேற்று எக்ஸைட்டாக இருக்கும் 4-2 அப்படின்னும் அது வரல. ஸோ அப்போ இந்த மேட்ச் எப்படி இருக்கும், குறையுமா ஆகுமா அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி இன்றைக்கி மேட்ச்சு செட்டாக இருக்கும் பாருங்கள். 1 or 2 அப்படிங்கிற மாதிரி அமையும். இப்போ 9 கிரெடிட்டை பொறுத்த வரைக்கும் விராட் கோலி, ஃபாஃப் டு பிளஸி 2 பிளேயர் தான் இருக்காங்க. இப்போ நேற்று வந்ததாகவே கணக்கு எடுத்துட்டா அப்போ ஒரு பிளேயர் அப்படிங்கிற மாதிரி வரும்.
சரிங்களா? அப்போ இல்லை 2 மேட்ச் சேமாக வருது அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ குறைஞ்சது மறுபடியும் எக்ஸ்டன் ஆகிருக்கு. ஸோ திரும்பவும் எக்ஸ்டன் ஆகும் அப்படின்னா 2 பிளேயர் வர மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போ விராட் கோலி, ஃபாஃப் டு பிளஸி 1 ஆர் 2 பிளேயர்ஸ் அப்படிங்கிறது இது அப்போ பார்த்தா நார்மலாகவே நம்ம இப்படி தான் யோசிப்போம் 2 பிளேயர் இருக்கிற இடத்துல. ஸோ அதே அமைப்பில் தான் இன்றைக்கி மேட்ச்சுக்கு இருக்குது. ஒருவேளை நீங்கள் ஆர்சிபிக்கு ஃபேவராக 2 பேரும் ஒரே இன்னிங்ஸில் பேட் பண்ணுறாங்க, ஆர்சிபி வின் பண்ணும் ஒன் சைடாக அல்லது கன்ஃபார்ம் வின் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி எடுத்தால் கம்பல்சரி 2 பிளேயர் எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் வரும். ஸோ நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம். அடுத்தது 8.5 பொறுத்த வரைக்கும் ஸோ இப்போ ஹை கிரெடிட் பிளேயர்ஸ் யாருமே இல்லை, 2 டீமே பாட்டமில் இருக்கிற காரணத்தினால இது கிரெடிட் பேஸை செக் பண்ணிங்கன்னா தெரியும். கிரெடிட் சின்ன சின்னதாக மாற்றம் பண்ணும்போது என்ன விஷயத்தை அவங்க பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த டீமோட ரேங்கிங்கை நோட் பண்ணி தான் இந்த விஷயங்கள் கிரெடிட் தர்றது. ஸோ அதனால தான் கிரெடிட்டை வச்சு மேக் பண்ணும்போது டீம் உட்கார வைக்க முடியும் அப்படிங்கிறதே நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? இப்போ இங்கே 2 பிளேயர் தான் இருக்காங்க. திரும்ப நேற்று இந்த 2 பிளேயர் எடுக்கிறத நம்ம ஒரு சில நேரங்களில் மிஸ் பண்ணி போகலான்னு சொல்லுவோம். நேற்று பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நம்ம போட்ட வீடியோவில் பிஸ்னாய் மட்டும்தான் 8 கிரெடிட்டு. பட் ஆன் டைமில் குயின்டன் டீகாக்கும் உள்ளே வந்துட்டார், அவரும் 8 கிரெடிட். அப்போ 2 பிளேயர் இருந்த இடம் நேற்று கட் ஆகிருக்கு. அப்போ இன்றைக்கி வந்து கட் ஆகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் குறைவு தான். ஏதாவது பிளேயர்ஸ் உள்ளே வர்ற மாதிரி தான் இருக்கும். ஒரு பிளேயர்ஸ் இப்போ 9ல் 2 பேர் வந்தால் 8.5லேயும் ஏதாவது ஒரு பிளேயர் வர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்கும். ஸோ இதை கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணி நீங்கள் உள்ளே வச்சுக்கலாம். ஏன்னா லாஸ்ட் மேட்ச் கட் ஆகிருக்கு. ஸோ அதனால் உள்ளே வர வாய்ப்பு இருக்கும். ஸோ இங்கே 1 ஆர் 2 பிளேயர்ஸ் 9 கிரெடிட்டுக்கும் அதே விஷயந்தான், 8.5க்கும் அதே விஷயந்தான். ஸோ திரும்ப லோ கிரெடிட் பிளேயர்ஸிலிருந்து பிளேயர்ஸுகள் வர வாய்ப்பு இந்த மேட்சும் அதிகமாக தான் இருக்குது. ஓகே, 8.5 பார்த்துக்கலாம். அது ஏன்னா இங்கே 9லேயும் 8.5லேயும் பிளேயர்ஸ் அதிகமாக இல்லை. ஸோ அதனால் அடுத்து இருக்கிற 8 கிரெடிட்டையும் சேர்த்து நம்ம இன்றைக்கி மேட்ச்க்கு எடுப்போம். மொத்தமாக ஒரு 6 பிளேயர் இருக்காங்க, 5 பிளேயர். ஓகே, ஸோ 8 கிரெடிட்டை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 5 பிளேயர் இருக்காங்க. ஸோ இங்கே எக்ஸைட் கால்குலேஷன் கிடையாது. ஸோ இந்த கிரெடிட்டில் பிளேயர்ஸ் மினிமம் 2 பிளேயருக்காவது வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கலாம். ஏதாவது ஒரு கிரெடிட் மிஸ் ஆகி வர்றதும் நேற்று நடந்துச்சு. 7 கிரெடிட்டில் 4 பேர் இருந்த இடத்துல யாருமே வரலை. ஸோ இந்த மாதிரி ஒரு மேட்ச் நடக்கும்போது எல்லா கிரெடிட்லேயும் பிளேயர்ஸ் ஆக வாய்ப்பு இருக்கும். அதுக்கு முன்னாடி மேட்சஸ் வரைக்கும் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கிரெடிட்டே மிஸ் ஆகிருக்காது. எல்லா கிரெடிட்லேருந்து பிளேயர்ஸ் வந்திருப்பாங்க. 4 பேர் இருந்த இடத்துல மினிமம் ஒரு பிளேயராவது வந்துட்டு தான் இருந்திருப்பாங்க. ஸோ அப்போ நேற்று மேட்ச்சு தான் அந்த மாதிரி கட் ஆகிருக்கு. ஸோ அப்போ வந்து இன்றைக்கி இந்த மாதிரி கட்டாக வாய்ப்பில்லை. எல்லா கிரெடிட்லேருந்தும் பிளேயர்ஸை உள்ளே எடுத்துக்க பாருங்கள். ஸோ இங்கே மினிமம் 2 பிளேயருக்கான வாய்ப்பு இருக்கலாம். ஸோ 3 பிளேயர் அப்படிங்கிறதும் நடக்க சான்சஸ் இருக்கும். ஏன்னா 8லேயும் 8.5லேயும் 9லேயும் பிளேயர் இல்லாத ஒரு ரீசன் இது. பிளேயர்ஸ் அதிகமாக கொடுக்க வாய்ப்பு இருக்குது. பட் மினிமம் 2 பிளேயராவது உள்ளே வச்சுக்கோங்க. அடுத்து 7.5 இங்கே கொஞ்சம் பிளேயர்ஸ் அதிகமாக வர இந்த மேட்ச்சுக்கு வாய்ப்பு இருக்கும். சசாந்த் சிங், ரஜத் படிதர். ஸோ படிதர் செக் பண்ணிக்கங்க ஆன் டைமில் லெவல்ஸ் எப்படி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் நீங்கள் இந்த சூஸ் பண்ணணும். க்ரீன், மேக்ஸ்வெல், ராகுல் சஹர், சிராஜ் 6 பிளேயர். ஸோ இங்கே கொஞ்சம் பிளேயர்ஸ் அதிகமாக வர வாய்ப்பு இருக்கும். ஒரு 3 பிளேயர் வரைக்கும் கூட உள்ளே வர சான்சஸ் இருக்கும். மினிமம் ஒரு 3 பிளேயருக்கான வாய்ப்பு இருக்கும். ராகுல் சஹர், சசாந்த் சிங் 2ல் ஏதாவது ஒரு பிளேயர் கன்ஃபார்மாக உள்ளே வர சான்சஸ் இருக்குது. ஸோ மற்ற பிளேயர்ஸை நீங்கள் இந்த டீமில் இப்போ படிதர் இருக்காரா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். மேபி படிதர் இல்லாமல் லெவல்ஸில் இல்லை, இன்ஃபேக்டாகவும் இல்லை அப்படிங்கிற கட்டத்தில் ஸோ உங்களுக்கு 8 அப்படிங்கிற இடத்துலையே ஒரு வாய்ப்பு உண்டு. சரிங்களா? கேப்டன் விசி எலிஜிபிளில், அதாவது விசியோ கேப்டனா ஏதாவது ஒரு பிளேயர் இந்த 2 கிரெடிட்டுக்குள்ளே இருக்க வாய்ப்பு இருக்கும். கேப்டன் ஆர் விசி ஏதாவது ஒரு ஆப்ஷன் இங்கே இடத்துலேருந்து வர வாய்ப்பு இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணி இந்த பிளேயர்ஸை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். கேப்டனுக்கா விசிக்கா யார் எலிஜிபிள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு 11 பிளேயர். சரிங்களா? இந்த 2லேயும் சேர்த்து. ஸோ அடுத்து 7 கிரெடிட்டை பொறுத்த வரைக்கும் ரீலி ரோசோ, ரன்சிந்தர் சிங், யாஸ் தயால். ஸோ ஒரு பிளேயராவது வரணும். ஏன்னா கட்டாக வாய்ப்பு இல்லை. ஸோ மினிமம் ஒரு பிளேயராவது இங்கேருந்து ட்ரீம் டீம் என்ட்ராக வாய்ப்பு இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கங்க. ஒருவேளை ஃபஸ்ட்டு பவுலிங் ஆப்ஷனில் இருக்காங்க ஆர்சிபி அப்படின்னா
நீங்கள் ஆஸ் தயாலுக்கே ப்ரியாரிட்டி கொடுக்கலாம். என்ன காரணம்னா, ஆர்சிபி வின் பண்ணும் பட்சத்தில் மட்டும். எப்படி எடுத்துக்கணும்? வின் பண்ணுற மாதிரி இருந்தால் ஆர்சிபி, அப்படி யோசிச்சிங்கன்னா தயாலை எடுக்கணும். ஸோ அதர்வைஸ் நீங்கள் ரோசோவோ ஃப்ரெண்ட்ஸ் மினல் சிங்கோ ஏதாவது ஒரு பிளேயரை உள்ளே வச்சுட்டு போகிறது பெட்டராக இருக்கும். அடுத்து 6.5 பிலோ பிளேயர்ஸ். ஸோ இன்றைக்கி எத்தனை பிளேயர்ஸுக்கான வாய்ப்பு இருக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஜே சர்மா, ஏ சர்மா, எஸ் சிங், ஹெச் பிரார், வைசாக் விஜயகுமார், கரண் சர்மா. ஸோ ஒரு 6 பிளேயர் இருக்காங்க 6.5 பிலோ அப்படிங்கிற இடத்துல. ஸோ பவுலரை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஸோ இதை எடுத்து பார்க்குறதே இதுக்காக தான். ஸோ இது மாதிரி பிரித்து எடுத்து பார்த்தோம் அப்படின்னா பிளேயர்ஸ் கன்ஃபார்மாக எங்கேருந்து வர வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற விஷயம் தெரியும். ஸோ அதுக்காக தான் நம்ம இதை பிரித்து பார்க்குறது. நீங்களும் மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா பெட்டராக ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இந்த 3 பிளேயர் இருக்காங்க. ஸோ எனி 1 பிளேயருக்கான வாய்ப்பு இருக்கலாம். ஸோ ஒரு பிளேயர் கம்பல்சரி உள்ளே வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் எந்த டீமுக்கு சைடாக போடுறீங்களோ அந்த டீம் சைடு பிளேயர்ஸை உள்ளே கொண்டு வர பாருங்கள். ப்ளஸ் இந்த 3 பிளேயர்லேருந்து எனி 1 பிளேயர்ஸை ட்ரை பண்ணலாம். ஸோ 2 பிளேயர் வரைக்கும் இந்த இடத்துலேருந்து ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே, அடுத்தது பார்ப்போம். பர்சன்டேஜ் அடிப்படை கண்டிப்பாக சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி எழுதி வச்சு கொஞ்சம் ட்ரை பண்ணணும். நேற்று மேட்ச் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏ சர்மாவும் டிராவிஸ் ஹெட்டும் கேப்டன் விசி. ஸோ ஹை பர்சன்டேஜில் இருக்கிற 2 பேர் கேப்டன் விசியாக வர்றது மேக்ஸிமம் அதிகமாக நடக்காது அப்படிங்கிறத 2 மேட்ச்சுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தோம். நேற்று ஏ சர்மாவோட பர்சன்டேஜ் இன்ஃபேக்ட் பிளேயருக்கு போய் ரொம்பவும் குறைஞ்சிருச்சு. நம்ம ஏ சர்மா உள்ளே வர்ற மாதிரி நிறைய திங்க் பண்ணியிருந்தோம் ஃபஸ்ட்டே, பட் டீம்லேயும் கொடுத்துருந்தோம். இப்போது அவர் குறைஞ்சார், வந்துட்டார். அதாவது 70 எபோவ் இருந்திருந்தால் இந்த விஷயம் ஏதாவது நடக்காமல் இருந்திருக்கலாம். பட் அதுதான் ஆட்டோமேட்டிக்காக அது இந்த விஷயங்கள் நடக்கும். அவரோட பர்சன்டேஜ் குறையுது, அவர் விசியாக உள்ளே வந்துடுறாரு. கேப்டன் விசி காம்போவில் 2 பேர்த்தும் சேர்ந்து வர்றாங்க. ஸோ அந்த விஷயம் நடந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ அது பார்த்துங்க. அப்போது கேப்டனை நீங்கள் ஹை பர்சன்டேஜில் யூஸ் பண்ணால் விசியை 60 பிலோ, அதாவது 70 பிலோவில் இருக்கிற பிளேயர்ஸை யூஸ் பண்ண பாருங்கள். 2 ஹை பர்சன்டேஜ் பிளேயர்ஸ் வர்றது ரொம்ப ரேராக நடக்கிற விஷயம். ஓகேங்களா? ஓகே, பர்சன்டேஜ் அமைப்பு பார்த்துக்கலாம். சாம் கரன், வில் ஜாக்ஸ் 75 எபோவில், விராட் கோலி, டிப்ளசி, ஜானி பிரிஸ்டோ. ஸோ ஒரு 5 பிளேயர் இருக்காங்க. ஸோ இதில் ஒரு சசாந்த் சிங்கை செக் பண்ணிக்கங்க. ஆன் டைமில் 75 எபோவாக மாறுறதுக்கான வாய்ப்பும் இருக்கும். ஸோ இந்த 5ல் எப்படி இருக்கும், என்ன மாதிரி வாய்ப்பு இருக்குன்னா, லாஸ்ட் மேட்ச்சு அதுக்கு முன்னாடி மேட்சஸ் நம்ம சொல்லியிருந்தோம் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு. அது ஓகே, கரெக்டாக இருந்துச்சு. ஸோ இந்த மேட்ச்சுக்கு ஒரு 3 பிளேயர் வரைக்கும் வாய்ப்பு இருக்கலாம். ஒரு மினிமம் ஒரு 3 பிளேயர், ஏதாவது ஒரு பிளேயரையாவது ட்ராப் பண்ணணும். நீங்கள் 4 பிளேயர் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் ஒரு பிளேயரையாவது ட்ராப் பண்ணுற மாதிரி வரும். ஸோ எல்லாத்தையும் எடுக்க வேணாம், ஏதாவது ஒரு பிளேயர் மட்டும் ட்ராப் பண்ணி பாருங்கள். ஸோ அது கிரெடிட் கூட மெர்ஜ் பண்ணிங்கன்னா அந்த விஷயம் உங்களுக்கு புரிய வந்துடும். அடுத்து 50 to 75ல் எஸ் சிங், கிரீன், ஹர்ஷர் பட்டேல், முகமது சிராஜ், ஏ சிங். ஸோ இங்கே ஒரு 5 பிளேயர், டோட்டலாக 10 பிளேயர் இருக்காங்க. லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா 6 பிளேயர்ஸ் உள்ளே வந்திருந்தாங்க. 50 எபோவில் பர்சன்டேஜ் மாறினா கூட 6 பிளேயர் உள்ளே வந்திருந்தாங்க. ஸோ அங்கே இருந்த பிளேயர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4, 10. ஸோ அங்கேயும் 10 பிளேயர் தான் இருந்தாங்க. ஸோ இன்றைக்கி அதே அமைப்பு தான். ஸோ ஒரு 5லிருந்து 6 பிளேயர் அப்படிங்கிறது இந்த 75 எபோ, அதாவது 50 எபோ அப்படிங்கிற இடத்துலேருந்து வர வாய்ப்பு இருக்கும். ஃபஸ்ட்டு அங்கே 5 பிளேயர் பார்த்தோம், இங்கே 5 பிளேயர், மொத்தம் 10 பிளேயர் இருக்காங்க. பட் இது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆன் டைமில் இருக்கிற சேஞ்சஸ், அவங்களோட பர்சன்டேஜ் குறையலாம். அப்படி இன்னொரு 2 பிளேயர் பர்சன்டேஜில் குறையிறாங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மியாகும். அல்லது ஏதாவது 1, 2 பிளேயர்ஸ் ஹெச்சாக வர்றாங்க. இப்போ மேக்ஸில் 50 எபோ ஃபிட் பண்ணிட்டாங்க அப்படின்னா 7 வரைக்கும் கூட வர வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி மேட்ச்சுக்கு தொடர்ச்சியாக 2 மேட்ச்சு 5 பிளேயர் 6 பிளேயர் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்காங்க. ஸோ ஒரு 7 பேர் ஹைபிக்லேயே வர விஷயம் நடக்க சான்சஸ் இருக்குது. பட் அப்படி நடக்கணும் அப்படின்னா மினிமம் இன்னொரு பிளேயர், ஒரு பிளேயர் 2 பிளேயரும் இந்த 50 எபோவ் பர்சன்டேஜுக்குள்ளே வரணும், லோ பர்சன்டேஜ் பிளேயர். ஸோ அதை செக் பண்ணிக்கங்க. ஆன் டைமில் ஒரு 5 மினிட்ஸ் இருக்கும்போது செக் பண்ணிவிட்டு எவ்வளோ பிளேயர்ஸ் வர வாய்ப்பு இருக்குன்னு கெஸ் பண்ணிக்கங்க. சரிங்களா? ஸோ இங்கே இதில் எக்ஸிட்டாக பார்க்கணும் அப்படின்னா இந்த பவுலர்ஸில் 1 or 2 பவுலர்ஸ் கம்பல்சரி உள்ளே வர மாதிரி வாய்ப்பு இருக்கும். ஸோ இதை கொஞ்சம் ஃபிட் பண்ணிக்கங்க.
ஸோ 3 பிளேயர்ஸ் ஒரே கேட்டகரியில் இருக்கும்போது அதில் இருக்கிற பிளேயர்ஸை கொஞ்சம் 3 பேர்த்தையும் சேர்த்து ஃபிட் பண்ணுறது மைனஸாக இருக்கும். அதே நேரத்தில் நீங்கள் ஃபிட் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அங்கேருந்து பிளேயர்ஸ் வந்துடுவாங்க. அதுவும் ட்ராபேக் ஆயிரும். ஸோ அது 2 விஷயத்தையும் கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணிக்கணும். பர்சன்டேஜ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா. அடுத்து 25-50 தினேஷ் கார்த்திக், பி சிங், கிளென் மேக்ஸ்வெல், ராகுல் சகார், யாஸ் தயால், ரபடா 6 பிளேயர் இருக்காங்க. ஒரு இது இது இருந்து இருக்கிற பிளேயர் தான் ஒரு வேளை 50 எபோவாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அது 3 பிளேயருக்கான வாய்ப்பு இருக்குது. தினேஷ் கார்த்திக், பி சிங், மேக்ஸ்வெல். ஸோ இந்த 3 பிளேயரில் ஏதாவது ஒரு பிளேயரோ 2 பிளேயரோ 50 எபோவாக மாறலாம். அதை செக் பண்ணிங்க. அப்படி இல்லை இதே அமைப்பில் இருக்காங்கன்னா ஒரு 3 பிளேயர் வரைக்கும் ட்ரை பண்ணணும். ஸோ இப்போ நம்ம அதில் காட்டின மாதிரியே இங்கேயும் இன்னொரு பவுலர். அப்போ இதுபடி நீங்கள் எடுத்தால் கூட ஒரு பவுலர்னு பிக் பண்ணால் கூட உங்களுக்கு பவுலர்ஸோட எண்ணிக்கை எப்படிங்கிறது வந்துடும். சரி, அடுத்து லோ பிக்கில் காட்டும் போதும் புரியும். சரிங்களா, அந்த 3 பவுலர் இருக்காங்க. இதில் ஒரு பவுலரை நீங்கள் ட்ரை பண்ணணும் மினிமம். ஸோ அடுத்து 0-25 ஹெச் பிரார், வைசாக் விஜயகுமார், கரண் சர்மா, எஸ் சிங், ரஜத் படிதர், ரீலி ரோசோ, ஏ சர்மா, ஜே சர்மா. ஸோ ஒரு 8 பிளேயர் இருக்காங்க. ஸோ இங்கே 2 or 3 பிளேயர்ஸ் வரைக்கும் கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு இந்த விஷயம் நடக்கணும் அப்படின்னா நம்ம காட்டின அந்த 3 பிளேயர் 50 எபோவில் மாறுறதுக்கு ஏதாவது 1-2 பிளேயர்ஸ் மாறும்போது இங்கே நடக்க சான்சஸ் இருக்குது. ஸோ இதில் இம்பேக்ட் பிளேயரையும் சேர்த்து தான் எடுத்திருக்கோம். ஸோ அது மட்டும் ஆன் டைமில் செக் பண்ணிக்கோங்க. இந்த 3 பிளேயருமே திரும்பவும் இது தான். இப்போது கிட்டத்தட்ட அந்த பர்சன்டேஜில் 25-50 ஒரு பவுலர் அப்படிங்கிறது வேணும் அப்படிங்கிறத சொல்லிட்டோம். ஸோ அதே போல் தான் இங்கேயும் இந்த 0-25 3 பவுலர்ஸ் இருக்காங்க அப்படின்னா ஒரு பவுலர் நீங்கள் கம்பல்சரி எடுக்கிற மாதிரி வரும். ஸோ அதே மாதிரி இந்த பேட்டிங் கேட்டகரியில் ரஜத் படிதர் டைரெக்டாக லெவலில் இருந்தார் அப்படிங்கும் பட்சத்தில் மட்டும் இங்கே இந்த 3 பிளேயர் இருந்து கம்பல்சரி ஒரு பிளேயர் உள்ளே வர வாய்ப்பு இருக்கும். ஸோ இங்கேயும் உங்களுக்கு 1, 2, 3, 4 பிளேயர் 4 கேட்டகரியில் 4 பிளேயர்ஸ் உங்களுக்கு இன்னும் ஆயிடுவாங்க. அதில் கிட்டத்தட்ட 3 பிளேயர் லோ பிக் பிளேயராக இருப்பாங்க. ஸோ இதுவே சரியாக இந்த 3 பிளேயரை இப்போ இந்த கேட்டகரியில் இருக்கிற 2 கேட்டகரியில் இருக்கிற ஒரு பிளேயர் ப்ளஸ் 25-50 இருக்கிறதுல ஒரு பிளேயர் அப்படிங்கும்போது 3 லோ பிக் உங்களுக்கு கரெக்டாக வந்து உட்கார வாய்ப்பு இருக்கும். ரொட்டேஷன் பண்ணிங்கன்னா கூட சரியாக உட்காந்துரும். சரிங்களா, அப்போது உங்கள் டீம் வந்து ரேங்க் வர சான்சஸ் அதிகரிக்கும். ஓகே ஓகே கேப்டன் விசி ஆப்ஷன்ஸ் நிறைய பேர் எப்படி இருக்கும் மூவ் ஆகணும். பட் இப்போ வந்து இந்த சீக்வன்ஸ் நிறையா மாறி இருக்குது. சின்ன சின்ன விஷயமா மாறுது. அதை கொஞ்சம் ரியலைஸ் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கேட்டகரி வைஸாக கரெக்டாக மூவ் ஆகுதா அப்படின்னு கேட்டால் கிடையாது. பிச் ரிப்போர்ட்டு அந்த மேட்சோட சுச்சுவேஷன் எந்த டீம் வின் ஆக போகுது அப்படிங்கிற சுச்சுவேஷனை பொறுத்து தான் கேப்டன் வருது. அதை கொஞ்சம் மைண்ட் செட் பண்ணிக்கங்க. நம்ம எடுக்கிற கால்குலேட் வந்து ஸோ இந்த கேட்டகரி பேஸ் பண்ண கால்குலேஷன் சில நேரங்களில் தவறுது. ஸோ அதை புரிஞ்சுக்கணும். பிச் ரிப்போர்ட்டை கொஞ்சம் கன்சிடர் பண்ணி கேப்டன்சி வைக்கிறது இன்னும் பெட்டரான ஆப்ஷனாக ரிசல்ட்டாக கிடைக்க வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா, ஓகே ஓகே இப்போ டாப் கேப்டன் விராட் கோலி பேட்டிங்கில் இருக்குது. நேற்று மேட்ச் டிராவிஸ் கிட்ட தான் பேட்டிங்கில் இருந்துச்சு. ஸோ அவரே கேப்டனாக வந்துட்டார். திரும்பவும் டாப் கேப்டனே கேப்டனாக வர்றது நடக்குமா அப்படின்னு கேட்டால் ரொம்ப ரேர். ஸோ ஒரு மேட்ச் நடந்துச்சு அப்படின்னா சில கேப் விழுக ஆரம்பிக்கும். அப்போது விராட் கோலி இன்றைக்கி மேட்ச்சுக்கு கேப்டனாக இருப்பாரா அப்படிங்கிறது ஒரு 50% டவுட்டு தான். சரிங்களா, ஸோ ஓகே டாப் விசி சாம் கரன் செக் பண்ணிக்குவோம். ஸோ இதை வேறு மாற்றி சொல்லிட்டீங்க அப்படின்பீங்க. ஓகே சாம் கரன் தான். ஸோ இப்போ கேப்டன் பாசிபிலிட்டி எங்கே இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி பேட்டிங் தான். ஸோ அதை இல்லைன்னு மறுக்க முடியாது. ஓகே பட் விராட் கோலி கேப்டனாக வர வாய்ப்பு கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஒருவேளை அவரோட கேப்டன்சி பர்சன்டேஜ் ரொம்ப குறையிற ஆரம்பிச்சதுன்னா ஒரு 30-35 அப்படின்னு வர மாதிரி இருந்தால் மேபி ஒரு சான்சஸ் இருக்கலாம். பட் 49% கேப்டன் அப்படிங்கும்போது கேப்டன் வர கொஞ்சம் வாய்ப்புகள் குறைவாக இருக்கும். ஸோ அதர் பிளேயர்ஸை நீங்கள் ட்ரை பண்ணலாம் பேட்டிங் கேட்டகரியில். ஸோ அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பவுலிங் கேட்டகரிக்கு கேப்டன் வர வாய்ப்புகள் இருக்கும். பிச் ரிப்போர்ட்டை கன்சிடர் பண்ணுங்கள். பிச் ரிப்போர்ட் பவுலிங்க்கும் சாதகமாக இருக்குது. சின்னதாக வாய்ப்பு இருந்ததுன்னா மட்டும் பவுலிங்க்கு போகலாம். அதர்வைஸ்
பேட்டிங் பண்ணக்கூடிய பிளேயர்ஸாக ஆல்ரவுண்டராக இருந்தாலும் சரி, விக்கெட் கீப்பராக இருந்தாலும் சரி, பேட்டிங் பர்சனை கேப்டனாக யூஸ் பண்ணுறது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.